ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் உள்ள பாப்பம்மாள்புரத்தை சேர்ந்தவர் ராஜேஷ். இவரோட தொழில் கேட்ரிங் பிஸ்னஸ். ஆரம்பத்தில் இவர் ஒரு கேட்ரிங் கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா நாமளே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஃபங்க்ஷனோட ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவரோட தொழிலும் ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் ஆகியிருக்கு. இவருக்கும் செல்வி அப்படிங்கிற லேடிக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. செல்வி நர்சிங் முடிச்சதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த தம்பதி அவங்களோட ப்ரொஃபஷனலில் ரொம்பவே பிஸியாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட செல்வி 17 வருஷமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. கல்யாணம் ஆகி குறிப்பிட்ட சில வருஷங்கள் இந்த தம்பதி ரொம்பவே சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தங்களோட 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சுக்கிட்டு ராஜேஷ் செல்வி தம்பதி சந்தோஷமாக இருக்க மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டாலும் ரொம்ப நாளாகவே இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் செல்வி சீனியர் நர்ஸாக ப்ரமோட் ஆகியிருக்காங்க. கணவரோட தொழில் பெருசாக வருமானம் இல்லை, நமக்கு ஏற்ற ஆள் இல்லைன்னு சொல்லி அடிக்கடி கருத்து மோதல் அதிகமாக இருக்கு. இந்த கருத்து மோதல் ஒரு கட்டத்தில் ராஜேஷ் தன்னோட 2 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு திண்டுக்கல்லுக்கே போயிடுறாரு. அங்கேயே கேட்ரிங் வேலையை பார்த்து அதில் கிடைக்கிற காசில் பிள்ளைங்க 2 பேர்த்தையும் படிக்க வச்சுக்கிட்டு மற்ற செலவுகளையும் பார்த்து தன்னோட ஃபேமிலியை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. என்னதான் கணவர் கூட கருத்து வேறுபாடு இருந்தாலும் 2 பிள்ளைகளுக்காக செல்வி யோசிச்சிருக்கலாம். ஆனால் கணவனும் பிள்ளைகளும் போனதுக்கப்புறமா தன்னோட சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்ச செல்வி ஆண்டிப்பட்டியிலேயே தனியாக ஒரு வீடு எடுத்து வாழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீட்டில் தன்னோட இஷ்டத்துக்கு அவங்க இருந்திருக்காங்க. கணவன் பிள்ளைங்கன்னு யாரை பற்றியும் நினைக்காம இருந்த இந்த செல்வியோட வாழ்க்கை இப்படி ஒரு நாள் மாறும்னு சொல்லி யாருமே நினைக்கல. 2021 நவம்பர் 24 அன்னைக்கு எப்பவும் போல் செல்வி வீட்டுக்கு போன பால்காரர் அவங்கள ரொம்ப நேரமாக கேட் கிட்ட நின்று கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. எவ்வளோ நேரம் கூப்பிட்டாலும் இவங்க வரவே இல்லை. ஆனால் இந்த டைம் நம்ம வர்றோன்னு தெரியும், ஸோ எப்பயுமே நம்ம கூப்பிட்டோன்னா கண்டிப்பாக அவங்க உடனே வந்துடுவாங்க. இன்றைக்கி ஏன் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்டு திறந்து தான் இருந்திருக்கு. சரி, வீட்டு கதவு கிட்ட போய் கூப்பிடலான்னு நினச்ச அவர் மெயின் டோர் கிட்ட போயிருக்காரு. அந்த கதவும் திறந்து தான் இருந்திருக்கு. சரி, எட்டி பார்த்து கூப்பிடலான்னு எட்டி பார்த்த அவருக்கு ஹாலில் பார்த்த ஒரு விஷயம் செம்ம ஷாக்காக இருந்திருக்கு. ஹாலில் செல்வி நிர்வாணமாக கொலை செய்யப்பட்டு கிடக்கிறத பார்த்த அந்த பால்காரர் கத்திக்கிட்டே வெளியே ஓடி வந்திருக்காரு. பால்காரரோட இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் இருக்க எல்லாருமே செல்வியோட வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த சம்பவம் பற்றி ஆண்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் கிடைச்சதுமே ஆண்டிப்பட்டி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அங்கே இருந்த செல்வியோட பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்களோட விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கொலை சம்பந்தமாக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க செல்வியோட கான்டாக்டில் இருந்தவங்கன்னு எல்லார்கிட்டையும் போலீஸ் விசாரணையை தொடங்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கொலை நடந்த வீட்டில் ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்குமான்னு அதை சேகரிக்கிறதுக்கான வேலையிலையும் போலீஸ் இறங்கியிருக்காங்க. செல்வியோட வீட்டை சோதனை பண்ண போலீஸ் அங்கே கிடைச்ச 500க்கு மேற்பட்ட உயர் ரக ஆணுரிகளை பார்த்து அதிர்ச்சியாகி இருக்காங்க. இது கூட இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. செல்வி கொலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க கூட உல்லாசமாக இருந்ததுக்கான தடயமும் அங்கே கிடச்சிருக்கு. இதனால செல்வி கூட கடைசியாக உறவு வச்சுக்கிட்ட நபர் தான் அவங்கள கொலை பண்ணி இருக்கணும்னு போலீஸ் நினைக்கிறாங்க. அடுத்ததா செல்வியோட மொபைலில் யாரோடையெல்லாம் கடைசியாக பேசியிருக்காங்க அப்படின்னு அவங்க ஃபோனில் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்குறப்ப தான் பல்வேறு நபர்களோட அவங்களுக்கு திருமணத்தை தாண்டின ஒரு உறவு இருந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. ஃபோன் கான்டாக்டில் தொடர்ச்சியாக அவங்க கூட பேசிகிட்டு இருந்த 150 பேரோட லிஸ்ட்டை ரெடி பண்ண போலீஸ் அவங்க எல்லாரையுமே விசாரிக்க தொடங்கியிருக்காங்க. இதுக்காக போலீஸ் 3 தனிப்படைகளை அமைச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற பணியில் தீவிரமாகவும் ஈடுபட்டிருக்காங்க. கொலை நடந்த இடத்துல போலீஸ்க்கு கிடைச்ச முக்கியமான க்ளூ என்ன அப்படின்னா இரத்தக்கரை படிஞ்ச ஒரு கால் ரேகை மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு அந்த 150 பேர்கிட்டையும் ரேகை எடுத்து விசாரிக்க போலீஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த கேஸில் பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே போலீஸ்க்கு இல்லை.
அதனால் மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து இந்த கேஸை விசாரிங்க அப்படின்னு சொல்லி தேனி மாவட்டத்தோட போலீஸ் சூப்பரண்ட் உத்தரவிட்டிருக்காரு. இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் இந்த நர்ஸோட கொலை வழக்கு விசாரணையை திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் யார் யாரையெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் திரும்பவும் நீங்கள் 10ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லி விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கிறப்ப தான் தேனி பக்கத்தில் உள்ள கோடாங்கிப்பட்டி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த 34 வயசாகக்கூடிய ராமச்சந்திர பிரபு அங்கே வந்திருக்காரு. இவர் கம்பம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த நபர் போலீஸோட விசாரணையில் சொன்ன தகவல் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கு. அதனால நாளைக்கும் நீங்கள் விசாரணைக்கு வரணும்னு சொல்லி போலீஸ் அவரை அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனால் 11ஆம் தேதி அன்னைக்கு போலீஸ்க்கு இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடைக்குது. செவிலியரான ராமச்சந்திர பிரபு உத்தமபாளையம் பக்கத்தில் உள்ள ஊத்துக்காடு பகுதியில் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதா தெரிய வந்திருக்கு. அவரோட சடலத்தை மீட்ட போலீஸ்க்கு நர்ஸ் கொலை வழக்கில் இந்த நபர் மேலே இருந்த சந்தேகம் இன்னுமுமே அதிகமாகியிருக்கு. இதுக்கப்புறமா போலீஸ் அந்த ராமச்சந்திர பிரபு பற்றின விசாரணையை தீவிரப்படுத்துகிறப்ப தான் இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்குது. கொலை செய்யப்பட்ட செல்வியும் தற்கொலை செஞ்சுக்கிட்ட இந்த பிரபுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் ஒன்றா வேலை பார்த்துட்டு இருந்ததா தெரிய வந்திருக்கு. அப்போது இவங்க 2 பேருக்கு இடையிலையும் திருமணத்தை தாண்டின ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் வேலை, மறுபக்கம் உல்லாசம்னு 2 பேரும் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா 2 பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி வேறு வேறு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்காங்க. ஆனாலும் 2 பேரும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. தன்னோட கணவருக்கு செல்வி கூட ஒரு தவறான உறவு இருக்க விஷயம் உண்மைதான்னு சொல்லி ராமச்சந்திர பிரபுவோட மனைவி கிட்ட போலீஸ் விசாரிக்கிறப்ப அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது கூடவே 2 பேருக்கு இடையிலையும் பணக்கொடுக்கல் வாங்கல் அதிகமாக இருந்ததும் தெரிய வந்திருக்கு. இதில் ராமச்சந்திர பிரபு செல்விக்கு லட்சக்கணக்கில் பணத்தை கடனாக கொடுத்துருக்காரு. பணத்தை திருப்பி வாங்குறதுல 2 பேருக்கு இடையிலையும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு கூட மத்தியானம் 2 மணிக்கு இந்த ராமச்சந்திர பிரபு செல்வியோட வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போது செல்விக்கும் ராமச்சந்திர பிரபுவுக்கும் கடன் சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. ஏன்னா செல்வி ராமச்சந்திர பிரபு கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்காம அலக்கழிச்சதா தெரிய வருது. இது சம்பந்தமாக தான் 2 பேருக்கு இடையிலையும் அன்னைக்கும் பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த பிரச்சனை ஒரு கட்டத்தில் கைகலப்பாகவும் மாறி இருக்கு. கோபத்தில் ராமச்சந்திர பிரபு என்ன பண்ணுறாருனா செல்வியை பயங்கரமாக தாக்கியிருக்காரு. இதில் அவங்க சம்பவ இடத்துலையே இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க கழுத்தில் இருந்த 3 சவரன் தாலி சங்கிலியை எடுத்துக்கிட்ட ராமச்சந்திர பிரபு அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காரு. அந்த நகையை ஒரு நகைக்கடையில் அடகு வச்சு பணம் வாங்கின விஷயமும் போலீஸோட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் சம்பவம் நடந்த அன்னைக்கு செல்வி வீட்டுக்கு ராமச்சந்திர பிரபு வந்துட்டு போனது அங்கே இருந்த சிசிடிவி கேமராஸில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. கொலை நடந்த இடத்துல கிடைச்ச ரத்தக்கரை படிஞ்ச கால்ரேகையும் ராமச்சந்திர பிரபுவோட கால்ரேகையும் அச்சு அசலாக பொருந்தியும் இருந்திருக்கு. இதோட அடகு கடையில் கிடைச்ச நகை, சிசிடிவி ரெக்கார்ட் எல்லாமே இந்த கொலையை பண்ணது ராமச்சந்திர பிரபுன்னு தான் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. நர்ஸ் செல்வியோட கடைசியாக ஃபோனில் பேசினதும் இந்த ராமச்சந்திர பிரபு தான் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த ஆதாரம் எல்லாத்தையும் வச்சு செல்வியை கொலை பண்ணது ராமச்சந்திர பிரபு தான் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கொலையில் யார் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த குற்றவாளி தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால இந்த கேஸில் அடுத்த எந்த அப்டேட்டுமே இல்லை. ஒரு கோபத்தில் செல்வியை கொலை பண்ண ராமச்சந்திர பிரபு போலீஸ் விசாரிக்கிறத பார்த்து எப்படியும் நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு பயந்து போய் தான் தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயமும் தெரிய வந்திருக்கு. கணவர் பிள்ளைகளை விட தன்னோட சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்ச செல்வி அந்த தகாத உறவாலேயே தன்னோட உயிரையும் இழந்திருக்காங்க. இதில் அவங்களோட கணவர் பிடிக்கலைனா பிரிஞ்சு இருக்கலான்னு நினச்சி ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுருக்காரு. அப்படி அவர் செய்யாமல் இருந்திருந்தா இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு யாரும் இல்லாமல் வாழ்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த க்ரைம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.